Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ராட்ச் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ராட்ச் ஆர்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லினோலியம் ஆர்ட்டை வந்து மிமிக் பண்ண போகிறோம். இதை வந்து லைனோகட் ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லினோலியம் ஷீட்டில் நமக்கு தேவையான இமேஜை வரைஞ்சிட்டு அது இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு கார்வ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இங்க் அப்ளை பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பரான இமேஜஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியான ஒரு இமேஜை நம்ம வீட்டில் இருக்க பேசிக் ஆர்ட் சப்ளைஸ் லைக் ஆயில் பேஸ்டல்ஸ், அக்ரலிக் பெயிண்ட் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ட் கசாட்டா வித் மீ மாலினி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்ட்டுக்கு நம்ம ஆயில் பேஸ்டல் அண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்து இந்த மிக்ஸ் மீடியா ஷீட் எடுத்திருக்கேன். நான் வந்து டாம்ஸ் பிராண்டோட ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறேன், 25 ஷேட்ஸ். டேபிள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் மேட் ஆர் டைனிங் மேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் மிக்ஸ் மீடியா ஷீட் இந்த மாதிரி ஒரு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி 4 சைடும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஆக்சுவலான லினோகட் ஆர்ட்டில் நம்ம இமேஜ் வரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான செக்ஷன்லாம் வந்து அந்த கார்விங் டூல் யூஸ் பண்ணி கார்வ் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம கார்விங் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபெதர் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லைனாக வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்க போகிறோம். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கார்விங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஆயில் பேஸ்டல்ஸில் நம்ம கலர்ஃபுல்லாக வந்து லைனாக வரைஞ்சிக்க போகிறோம். டு பிகின் வித் நான் ஆரஞ்சு கலர் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் நெக் போர்ஷனில் இந்த மாதிரி லைனாக ஃபெதர் மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2-3 கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ரெட்டு, லைட் ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச் அது எல்லாமே வந்து போட்டுக்கிறேன். இந்த சேம் வே நான் வந்து ப்ளூ கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெட் அண்ட் நம்மளோட இந்த ரெக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து சேம் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம நார்மல் ஸ்க்ராட்ச் ஆர்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்க்ராட்ச் ஆர்ட்டில் நம்ம பேஸ் ஃபுல்லாகவே நம்ம ஈதர் ஆயில் பேஸ்டல் ஆர் வேக்ஸ் கிரையான்ஸ் வச்சு ஃபுல் பேஸுமே வந்து ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் கவர் பண்ணுவோம். இங்கே வந்து நிறைய ஒயிட் ஸ்பேஸ் விடணும். மெயினாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் பென்சில் அவுட்லைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளெயினாக கேப் விடணும். இது வந்துட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் வந்து நான் பிளாக் அவுட்லைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் பிளாக் அவுட்லைன் வரணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடத்துல மட்டும் நான் கலர் பண்ண மாட்டேன். பட் அதுக்கு நடுவில் ஆர் அதை சுற்றி நான் வந்து கலர் பண்ணுவேன். இது வந்து நம்மளோட ரைட் சைட் பிரெயினுக்கு வந்து ஒரு ட்ராயிங் எக்ஸசைஸ் தான். நம்மளோட க்ரியேட்டிவ் சைடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, கம்மிங் பேக் டு தி பிக்சர். நான் வந்துட்டு பேர்டுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி லைனாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் மேலே ஸ்கையில் வந்து அந்த சன் வருது இல்லை, அங்கே வந்து நான் ரேஸ் மாதிரி நான் அங்கங்கே லைனாக போட்டிருக்கேன் சிமிலர்லி. அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் கிறிஸ் கிராஸாக ப்ளூ கலர் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேர்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரீ அதெல்லாம் சுற்றி வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு ஒயிட் கலரில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பின்னாடி பிளாக் பெயிண்ட் அடிக்கும் போது இது நம்மளுக்கு ஹைலைட்டடாக தெரியும், அதுக்காக. அதுக்கப்புறம் கீழே வந்து நான் கிராஸ் மாதிரி தான் போடலான்னு நினச்சேன். அப்புறம் எல்லா இடத்துலையுமே லைனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நான் ரவுண்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஆக்ரிலிக் பெயிண்ட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிடர்ஜென்ட் லிக்விட் லைக் சர்ஃப் எக்ஸல் அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து நான் ஈக்குவல் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 ட்ராப் ஆஃப் பிளாக் பெயிண்ட் எடுக்கிறீங்கன்னா சேம் 2 ட்ராப் ஆஃப் சர்ஃப் எக்ஸல் எடுத்துக்கோங்க. என்கிட்ட காலியான ஒரு பெயிண்ட் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் பெயிண்ட்டும் டிடர்ஜென்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பேலட்டில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம்.
நான் வந்து பிளாக் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணதுனால நான் அதே ப்ரஷ்ல நான் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈவனாக கோட் கொடுக்க ஈஸியாக இருக்கும். நமக்கு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகிடும். பட் இதில் நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் காயறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நான் வந்து ஒரு லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்தேன். ஸோ எப்படியும் எனக்கு ஒரு 1 ஹவர் ஆகிருக்கும். நல்லாவே காஞ்சிருச்சு. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு உடன் டூல் இருக்குது. அதை நான் ஸ்க்ராட்சிங்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி எனி ஷார்ப் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கேல் அது மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப அழுத்தி ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பாலிஷ்டாக அப்படி பொறுமையாக மேலாக ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக பண்ணுற ஸ்க்ராட்ச் ஆர்ட்டில் பேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து வேக்ஸ் கிரையான்ஸ் இல்லை ஆயில் பென்சில்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும் போது ஒரு பேட்டர்னோட ஸ்க்ராட்ச் பண்ணுவோம், இல்லை ஒரு டிசைன் இருக்க மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். இங்கே வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல் பிளாக் லேயர் நீங்கள் போட்டிங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் சுரண்டி எடுக்க போகிறீங்க. ஸோ சிம்பிள். இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பலாம் டைம் கன்சியூம் பண்ணாது. நம்ம வந்து ஆயில் பேஸ்டல்ஸ்லாம் பொறுமையாக லைன் போட்டோம்ல, அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதர்வைஸ் இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரஃபாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். இப்போது அகெயின் பொறுமையாக 2வது ரவுண்டு வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ண போகிறேன். அந்த பேர்டோட ஃபெதர்ஸ்லலாம் பாருங்களேன், இன்பிட்வீன் பிளாக்லாம் செட்டில் ஆகிட்டு நல்லா இருக்குது. அண்ட் சிமிலர்லி இந்த பேக்ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஃபுல் ப்ளூவாக இல்லாமல் அங்கங்கே நம்மளுக்கு ரேண்டமாக கொஞ்சம் அங்கங்கே பிளாக் இருக்கிறதுனால இது அப்படியே வந்து ஒரு பிரிண்ட் மேக்கிங்கில் வந்து கிடைச்ச ஒரு இமேஜ் மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பிளாக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பிளாக் மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கண் போர்ஷனில் வந்து எனக்கு அப்படியே ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால நான் வந்து ஒரு பிளாக் பென் வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஸோ சில போர்ஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கணுன்ற இடத்துல நான் வந்து பிளாக் மார்க்கர் வச்சு ஃபினிஷிங் டச்சப் கொடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பிளாக் மார்க்கை யூஸ் பண்ணி டச்சப் பண்ணாதீங்க. சில இடத்துல அப்படியே இருக்கிறது தான் பியூட்டியே. லைனோகார்ட் பிரிண்டிங் ஸ்டைலில் பண்ண ஸ்க்ராட்ச் ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபினிஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் வெறுமனா ஒயிட் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சுட்டு நீங்கள் இது மாதிரியே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away.